வணக்கம். இன்றைய பதிவில் நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கருவாடு நல்லா எடுத்து ஒரு கப் நிறைய எடுத்துருக்கேன். நல்லா தலை வாழை கிள்ளிட்டு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு உரசி கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், நிறைய பாருங்கள், பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கெலாம் அனுப்பிச்சி விடுங்க. கொஞ்சமாக ஒரு ஈருக்கு கருவேப்பிலை போட்ட ஒரு 4 பல்லு பூண்டு நசுக்கி போட்டிருக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு முதல்ல நீங்கள் நசுக்கி போடுறதுனால நல்ல கருவாடு வாசமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு வெங்காயம் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயமாக போட்டுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் ரொம்ப தேவையில்லை. ஒரு அரை வெங்காயம் அதுக்கு மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்து நான் இதில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இந்த கருவாடில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கிறேன், அதனால் இந்த கலராக இருக்குது. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு உப்பு இல்லாத கருவாடு இது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து நம்ம இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறதுல சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்த மாதிரி வதக்கிக்கலாம். தண்ணி இந்த கருவாடு கழுவி வச்சுருக்கிற இதில் வர்ற தண்ணியே போதும். இதை நல்லா காரம் உப்பு எல்லாம் போட்டு நம்ம மசாலா பொடி எல்லாம் சேர்த்து போட்டு வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். அப்படியே பரவலாக எண்ணெயில் ஃப்ரை ஆகிற மாதிரி அப்படியே நல்லா பரவி விடுங்க. பரவி விட்டுக்கும் போது கொஞ்சம் மொறுன்னு வரும். நல்லா பாருங்கள், நல்லா கருவாடு வெந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த கருவாடு ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.